ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து வீக்லி லெவல், ஸோ வீக்லி ப்ரீவியஸ் வீக்லியினுடைய லோவுக்கு கீழே நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் நமக்கு வந்து இல்லை. ஸோ நிஃப்டி வந்து ஒரு பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் மேலே இன்னொரு லைன் இருக்கும். ஸோ அதை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸாகவே நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வந்து நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? வீக்லியினுடைய ப்ரீவியஸ் வீக்லி லோவுக்கு கீழேயும் க்ளோஸ் கொடுத்துட்டு அதே சேம் டைமில் நம்மளுடைய ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். அந்த பேட்டர்னுடைய லைனுக்கு கீழேயும் நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, அதே சேம் டைமில் இதுக்கான லெவல்ஸ் எம்எஸ்டி லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதை லைக் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. எல்லா நண்பர்களும் கொஞ்சம் லைக் பண்ணி உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்து நான் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா வந்து நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன கொடுக்கணும், ஸோ நம்மளுடைய நான் என்ன ட்ரேட் பண்ணுறனோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய நம்ம எம்எஸ்டி லெவல் வந்து பார்த்தோம்னா 2360 23360 23388 வரைக்கும் இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ஹை வந்து 23589. ஸோ 23500 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 23500 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஹை. ஸோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23600. ஓகேவா? ஸோ 23600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23700. ஸோ 23730 700 நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நிஃப்டி வந்து லோ வந்து அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு லோ வந்து 23240, செகண்ட் லோ வந்து 23127. ஓகே, ஸோ தேர்டு லோ வந்து 22900. ஸோ 22900, ஸோ 23000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 23000 அப்படிங்கிறது வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லெவலுக்கு கீழே நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து இந்த நிஃப்டி வந்து க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 23350. ஓகேவா? ஸோ 23350 அப்படிங்கிற இடத்துல தான் நிஃப்டி வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. 23350. ஸோ நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம இதை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 23400 அப்படிங்கிற ப்ரைஸ். ஸோ 23400 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 23400 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டு ப்ரீமியமும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுக்குமான லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 23400 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட சார்ட்டை பார்க்குறோம். சார்ட்டில் எம்எஸ்டி சோன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 178 ரூபாவில் வந்து 209 ரூபா. ஓகே, ஸோ 178 to 209. ஸோ இது வந்து எம்எஸ்டி ஜோனோட லெவல். ஃபஸ்ட்டு ஹை இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து 248 ரூபா. செகண்ட் ஒன் ஹை வந்து நமக்கு வந்து 333. தேர்டு ஹை வந்து 389. ஓகே, ஃபஸ்ட்டு லோ, ஸோ இதுக்கு வந்து 109 ரூபா. ஸோ அதுக்கு அடுத்த லோ வந்து இது வந்து 53 ரூபா லோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு லோ தான் கீழே இருக்கக்கூடிய லோ. மேலே வந்து நமக்கு வந்து ஹை வந்து 3 ஹை இருக்குது. ஓகே, ஸோ 23400 அப்படிங்கிற கால் பிரீமியத்துக்கான லெவல். ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இதிலேருந்து எனக்கு ஒரு என்ட்ரி. ஸோ இண்டெக்ஸ் இங்கேருந்து நம்ம எம்எஸ்டி ஜோனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்டி ஜோனுக்கு போகுதுன்னா எம்எஸ்டி ஜோனில் இருந்து எனக்கு வந்து இங்கே வந்து ரிவர்சலுக்கான கால் பிரீமியமும் ஒரு என்ட்ரி கொடுக்கு. ஸோ இண்டெக்ஸும் ஒரு என்ட்ரி கொடுக்குன்னா புட் ஆப்ஷன் ஒரு என்ட்ரி கொடுக்கான்னு பார்ப்பேன். புட்டு வந்து என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நான் வந்து சின்ன புட்டில் ஒரு ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து
கால் பிரீமியத்துக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய லெவல் என்ன, அதோட எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த புட் ஆப்ஷன், ஸோ 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி லெவலில் இருக்கக்கூடியது தான் வந்து மார்க்கெட்டை வந்து முடிவு பண்ணும். ஸோ அது லெவல் என்ன நம்ம அப்படின்னு பார்த்துக்கலாம். 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். ஸோ புட் பிரீமியத்தோட சார்ட்டை பார்க்குறோம். புட் பிரீமியத்தோட லெவல் எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்கன்னா 214 ரூபா. ஸோ 214 ரூபாலேருந்து 14 ரூபா 20 பைசா, 214 ரூபா 20 பைசாலேருந்து 216 ரூபா. ஸோ 2 ரூபாக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 214 ரூபாலேருந்து 16 ரூபாக்குள்ளே இருக்குது தான் வந்து எம்எஸ்டி ஜோன். ஸோ 14 டு 214 டு 16. ஸோ எம்எஸ்டி ஜோனோட லெவல் புட் ஆப்ஷனுடைய லெவல். ஓகே, புட் ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஹை வந்து 262 ரூபா, செகண்ட் ஹை வந்து 307 ரூபா, தேர்ட் ஹை வந்து 355 ரூபா. ஃபஸ்ட்டு சப்போர்ட், புட் ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 168 ரூபா, செகண்ட் ஒன் சப்போர்ட் வந்து 122 ரூபா. ஓகே, ஸோ செகண்ட் சப்போர்ட் நம்ம எடுத்திருக்கோம். தேர்ட் சப்போர்ட் நம்மளுடைய எம்எஸ்டி லெவலுடைய கால்குலேஷன் நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த 2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வச்சு தான் இது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஸ்பாட்டுக்குள்ள லெவல். அதே மாதிரி கால் ப்ரீமியம் 23,400 கால் ப்ரீமியம், 23,400 புட் ப்ரீமியம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 20 நிமிஷம் கேண்டில், ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு 20 நிமிஷத்தில் நிஃப்டி வந்து ஒரு 230 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆகி அதே 700 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ அப்போ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான பேட்டர்னில் வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரெக்கவர் ஆகலை. ஃபஸ்ட்டு அந்த விழுந்த அந்த மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ட்ரெண்ட் மாதிரி, அதாவது சைட்வேஸில் தான் நமக்கு வந்து முழுக்க ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து புட் ஆப்ஷன். ஸோ புட்டோடைய ப்ரீமியம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு வந்து எம்எஸ்டி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,217லேருந்து 50,326. ஓகே, 217, 326, 50,000. ஓகே, ஸோ இந்த லெவல் வந்து எம்எஸ்டி லெவல், பேங்க் நிஃப்டியோட எம்எஸ்டி லெவல். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஹை வந்து 50,752, தேர்டு ஹை செகண்ட் ஹை வந்து 51,131, தேர்ட் ஹை வந்து 51,600. ஓகே, ஸோ 627, 600 நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ வந்து 49,887, செகண்ட் லோ வந்து 49,405, தேர்டு லோ ஸோ 49,000. ஓகேவா? ஸோ 49,21, 49,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல். ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய இந்த சார்ட், அதாவது என்னென்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த எம்எஸ்டி லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே தான் நமக்கு வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து ட்ரேட் நடந்து முடிஞ்சது எம்எஸ்டி லெவலுக்கு மேலே. இங்கேருந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் ஏற்பட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செகண்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, 51,131. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து வீக்லியினுடைய லெவலும் இருக்குது. ஸோ வீக்லி இருக்கக்கூடிய ஒரு லெவலும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த 51,130, ஸோ 51,000 அப்படிங்கிற இடத்துல வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,752, 50,800ன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஒன்று வந்து இருக்கக்கூடியது தான் வந்து 51,000. ஸோ 51,000 மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடைக்குன்னா கன்ஃபார்மாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி, இண்டெக்ஸ்லேருந்து ஒரு செல் கிடைக்கி, அதேமாதிரி கால் ப்ரீமியம் ஒரு செல் கொடுக்கு, புட் ப்ரீமியம் ஒரு பை கொடுக்கு அப்படின்னா நான் வந்து பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம், நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். பேங்க் நிஃப்டியினுடைய இந்த லெவல் எம்எஸ்டி லெவல் ரொம்ப முக்கியம்ன்ட்டு. அதே மாதிரி பார்த்தேன் நிஃப்டியில் வந்து 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி லெவலுக்கு கீழே
23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு வந்து கீழே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறுது. அதாவது நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி கூட ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து காலில் என்ட்ரி கிடச்சா காலில் எடுப்பேன் நான் வந்து. ஓகேவா? சரி. இதுதான் வந்து நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் பார்த்துருக்கோம், எம்எஸ்டி லெவல். ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுங்கிறது நம்ம வந்து ஒரு யூனிக்கான வேல வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதை நம்ம மேனுவலாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டரை நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேடிங் வியூவில் லோட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கான லெவல், நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது அதுவே இந்த ஸ்கிரிப்டே கொடுத்துரும். எம்எஸ்டி லெவல் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஹை, ஸோ தேர்டு 3 ஹை கொடுக்கும், அதுமாதிரி 3 லோ கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான கோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இதில். நீங்கள் இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து நம்மளுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நம்மளுடைய சேனலில் நிறைய எல்லா வீடியோக்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும், இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து, அதாவது என்ன ரொம்ப அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கும் யார்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து கேட்க வேணாம். ஸோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.